உலகெங்கும் இருக்கிற வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்கள் தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மகிழ்வான பொழுதிலே ஒரு அற்புதமான தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. இன்றைய தலைமுறை பண்டிகைகளை கொண்டாட விரும்புவது உறவான கிராமத்திலா நட்பான நகரத்திலா என்று கேட்டிருக்கோம். பொதுவாக பண்டிகைகளை நாம் கொண்டாட வேண்டும். இந்த கல்லூரி காலை எந்த கல்லூரி வளாகத்துக்கு அரங்கத்துக்கு வருகிற பொழுதெல்லாம் நாங்கள் காலிலே பாத அணி அணிந்துதான் வருவோம். அது எங்களுடைய இயல்பு. ஆனால் இந்த அரங்கத்துக்கு உள்ளே வருகிற பொழுது நாங்களாக அந்த அரங்கத்தின் வெளியே காலணியை கயட்டி போட்டு வந்தோம். ஏன் தெரியுமா? மற்ற கல்லூரிகளுக்கு வருகிற பொழுது கலைவாணி மட்டும்தான் அருள் கொடுப்பாள். ஆனால் இந்த உலகத்தில் முதலாக எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய மந்திரத்தை மண்ணில் விதைத்த ஆதிசங்கரருடைய அற்புத திருவடிப்பட்ட இந்த கல்லூரி அரங்கம் உண்மையிலேயே கோவிலுக்கு சமமானது. நண்பர்களே, நானெல்லாம் ஒரு காலத்தில் வருஷம் பிறந்த உடனே கேலண்டர் வரும். வருஷம் பிறந்த உடனே கேலண்டர் வந்துடுச்சுன்னா எங்கள் பேராசிரியர் போல உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும். கேலண்டர் வந்த உடனே முதல் தேதி என்ன கிழமைன்னு பார்க்க மாட்டோம். கடன்னு டேட்டை திருப்பி தீபாவளி என்னைக்கு வருதுன்னு பார்ப்போம், பொங்கல் என்னைக்கு வருதுன்னு பார்ப்போம், அதை விட என்னைக்கு சரஸ்வதி பூஜை வருதுன்னு பார்ப்போம். ஏன் சரஸ்வதி பூஜை பார்ப்போம் தெரியுமா? அன்னைக்கு தான் நம்ம அம்மா அப்பாலாம் புக்கை வாங்கி சாமிகிட்ட வச்சுட்டு நம்மளை நிம்மதியாக விடுவாங்க. மற்ற நேரம்லாம் படி படி படி. அப்போ கேலண்டரை வாங்கினாலே பண்டிகைகளை தேடுகிற பாங்கு நம்முடைய தமிழ் பாங்கு. இன்னும் சொல்ல போனால் பொங்கல் வருகிறது என்று சொன்னால் 3 நாள் திருவிழா. ஒவ்வொரு இடத்திலும் அதை 3 நாள் கொண்டாடுவார்கள். நண்பர்களே, இந்த நாட்டில் ஒவ்வொரு மதத்திற்கு பண்டிகை உண்டு. இந்து மதத்திற்கு பண்டிகை உண்டு, கிறிஸ்துவ மதத்திற்கு பண்டிகை உண்டு, இஸ்லாமிய மதத்திற்கு பண்டிகை உண்டு, ஒவ்வொரு இனத்திற்கு பண்டிகை உண்டு. ஆனால் ஒரு மொழிக்கு பண்டிகை உள்ள ஒரே இனம், ஒரே மொழி நம் தமிழ் மொழியும் நம் தமிழினம்தான் என்பதில் பெருமை உண்டு. முதல் நாள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று பழையவற்றை கழித்து புதியவற்றை புகுத்துகிறோம். அடுத்த நாள் நமக்கு தருகிற இயற்கையின் பரிசாக இருக்கிற சூரியனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்த நாள் நம்மோடு துணை நிற்கிற உயிர் திணைகளுக்கு பக்கத்தில் இருக்கிற அக்ரிணைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். 3வது நாள் நம் வாழ்விப்பதற்கு வாழ்வை காட்டிய பெரியோர்களிடம் போய் வாழ்த்து பெறுகிறோம். எனவே உலக வரலாற்றிலேயே 3 நாட்கள் நன்றி தெரிவிக்கிற முதல் இனமும் நம் இனம். முதல் திருவிழாவும் இந்த பொங்கல் திருவிழா. இந்த பொங்கல் பண்டிகைகளை உறவான கிராமத்தில் கொண்டாட விரும்புகிறோமா, நட்பான நகரத்தில் கொண்டாட விரும்புகிறோமா என்ற இந்த பட்டிமன்றம் உண்மையிலேயே உங்களுக்கு வயிறு பசித்தாலும் வள்ளுவர் வாக்குப்படி செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்கள் செவிக்கு விருந்தாக இருக்கும். இங்கே பேசுபவர்கள் கரும்பாக இனிப்போடு பேசுவார்கள். மருந்து தருவதைப் போல இஞ்சி கலந்தும் சில செய்திகள் சொல்லுவார்கள். மன்னர்கள் வாழ்ந்தாலும் மடிந்தாலும் அந்த மண்ணுக்குள் மடிவார்கள் என்பதற்கு அடையாளமாக மண்பானையை வைத்து பொங்கலிடுகிற நம் தமிழ் திருவிழாவில் இளைஞர்கள் இன்றைய தலைமுறை பண்டிகைகளை கொண்டாட விரும்புவது உறவான கிராமத்திலே என்ற அணியை தொடங்கி என்னுடைய உறவு, என்னுடைய ஊர்க்காரர், உலகறிந்த நகைச்சுவை பேச்சாளர், அருமை சகோதரர் பேராசிரியர் பழனி இதோ உங்கள் முன் வருகிறார். ஒரு அழகான நடுவர், அருமையான நடுவர், சிறப்பான நடுவர், செந்தமிழை செப்புவதிலே மிக அற்புதமான நடுவர் அண்ணன் நாகை நாகராஜன் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து நீங்க பாராட்டலாம். உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. உங்கள்கிட்ட இருந்தே வரேன். தல ரசிகர்லாம் கைத்தட்டுங்க. தல ரசிகர்லாம், தளபதி ரசிகர்லாம். இப்போ ஒரு பேர் சொன்னா எல்லாரும் கைத்தட்டாம பாருங்க.
ஐயா கேப்டன் ஐயா ரசிகர்லாம் கைத்தட்டுங்க. ஏன் இதை சொல்றேன்னா, சில காலத்துக்கு முன்னாடி தான் நம்ம கேப்டன் சாரை இழந்தோம். ஒரு நடிகரால மட்டும் அவர் இந்த நாட்டில் மிகப்பெரிய உயரத்துக்கு வரல. மக்களின் மனங்களில் இடம் பிடித்த மனிதராக அவர் வளம் வந்த காரணத்தினால்தான் எல்லா மனதிலும் அவர் போற்றப்படுகிறார் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் இல்லையா? வாழ்க்கையில் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் எது தெரியுமா நடுவர்ல? ஒரு உறவாக இருக்கிற கிராமம், ஏன் நட்பாக இருக்கிற நகரம்னா ஏன் அதுல எந்த சிக்கல் இருக்குன்னா, ஒரே ஒரு விஷயம்தான். ஒரு தீபாவளி வரட்டும், பொங்கல் பண்டிகை வரட்டும், இல்லை எந்த பண்டிகை வேணாலும் இருக்கட்டும், நகரத்துக்குள்ளே நெருங்கி கிடக்கிற மனிதர்கள் தன் கிராமத்து சுவாசத்தை தேடி ஊருக்கு போறானே, அதுலயே தெரியலையா உங்களுக்கு கிராமம் தாசா சிறந்தது? அங்கேயே இருக்கானா? எங்க என் வீடு இருக்கு, எங்க என் மாடு இருக்கு, எங்க என் தோட்டம் இருக்குன்னு வீட்டை தேடி போறோம். உண்மையாவே சொல்றேன் சார், காஞ்சிபுரத்துல சுத்தி இருக்கிற பசங்களே கிராமத்து பசங்க தான் அதிகம். நகரத்துல எத்தனை புள்ள பிறக்க முடியும்? நகரத்துல கிராமத்துல பிறந்தாதான் நகரம் நிரம்பும். அப்படிதானே தம்பி? நகரம் நாமளா தீர்மானிச்சது சார். கிராமம் இயற்கையாவே இருக்கிறது, இயற்கையின் சொத்து அது. உண்மைதானே சார்? ஒண்ணும் இல்லை சார், இங்க கேட்கிறேன். நல்ல நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, நட்பா இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை. நல்ல உண்மையாவே உங்கள்கிட்ட பிடிச்சதே எனக்கு நட்பு தான். உலகத்துல நல்ல நண்பர்கள் இருக்கணும். நண்பர்கள் லவ் பண்றது கூட பிரச்சனை இல்லை. லவ் பண்றவனுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? என் கூடயே இருக்கான்னு சொல்லு, அது அதை விட பெரிய கஷ்டம். பக்கத்துல பார்த்து காட்டி கொடுத்து இந்த பொண்ணு, அப்பா என் கூட தான் அப்பா அவ இருக்கா சொல்றது எவ்வளவு கஷ்டம். ஆனா இந்த காலத்துல வந்து நண்பனுக்கு நண்பனா இருக்கிறது, அது காதலிக்கிற பையனுக்கு நண்பனா இருக்கிறது நல்லது. ஏன் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நண்பன் தள்ளிட்டு போய். அது மட்டும் இல்ல, முதல் பிரச்சனை யாருக்கு வரும்னா அருவாள் எடுத்து அவனை தான் வெட்டுவாங்க. ஏண்டா நீதான் நான் ஓ கூட தான் தெரிஞ்சா. இவர் பேச்செல்லாம் கேட்காதீங்க, நாகராஜன் பேச்ச எங்க மாட்டி விட்டுருவாரு. உலகத்துல ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுங்க, எப்பவுமே வாழ்க்கையில நட்பு எதுக்கு, அது நட்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், கிராமத்துல இருக்கிற உண்மையான அன்பு உலகத்துல வேற எங்கேயுமே இருக்கா சார். அதான் உண்மையான விஷயம் சார். இன்னைக்கெல்லாம் வாழ்க்கையில எப்படி தெரியுமா இருக்கான் மனுஷன், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு சார். எல்லாருக்கும் பிரச்சனை. என் பிரச்சனையா, என் பிறப்பே அருமையான பிறப்பு. எங்க அம்மாவுக்கு பிரசவ வலி, ஆட்டோ பிடிக்க எங்க அப்பா ஓடினா நான் வாசல்லையே பிறந்துட்டேன். ஓ, அங்கேருந்து வந்த டாக்டர் சொன்னாரா அது டோர் டெலிவரி. ஆமாங்க, 3 நாள் ஒரு நர்ஸ் என் மூஞ்ச பார்த்து பயந்து போயிருக்கு. 7 நாள் நான் இருந்தது தெரியாம எங்க அப்பா மிச்சிருக்காரு. அவ்வளவு கருப்பா இருந்திருக்கேன். நான் எதை பத்தியும் கவலைப்படல. ஒரு டிவியில பண்ணேன் நிகழ்ச்சி, எல்லாருக்கும் தெரியும். 1.5 வருஷம் பண்ணேங்க. அந்த மேக்கப் மேன் சொன்னா எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரி இருக்க ஒரே ஆள் நீ தான். முடியலையே. நான் எதுக்கும் கவலைப்படல. ஏன் தெரியுமா? நான் தான் கருப்புன்னு நினைச்சேன். அடுத்தது அறந்தாங்க நிஷா வந்து அவன் என்னைய விட கருப்பு. என்னைக்குமே சந்தோஷமா இருந்தீங்கன்னா, மகிழ்ச்சியா இருந்தா அதான் கிராமம் சார். ஒண்ணும் இல்லை சார், இன்னைக்கு மாடுபிடி திருவிழாங்கிறது எங்க நடக்குது? கிராமங்கள்ல. வாடி வாசல் எப்ப திறப்பாங்க, மாட்டை பிடிக்கலாம் இருக்கிற இளைஞர்கள் எங்க இருக்காங்க? கிராமத்துல தான் சார் இருக்கான். உண்மையாவே சொல்றேன். நீங்க ஜல்லிக்கட்டு பாத்துறீங்களா? மாடை பிடிக்கிறவனை என்னைக்குமே மாடு குத்தாது. அங்க ஐஸ்கிரீம் வாங்கி தப்பிட்டு இருந்தவன், இல்ல சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டு ஒரு பொண்ணை எட்டி பார்த்துட்டு இருந்தவன், பின்னாடி வந்து அந்த மாதிரி ஆள்லாம் இருப்பான் தெரியுமா? தேவையில்லாத ஆளதான் மாடு குத்தி சாய்க்குமே தவிர, மாடை பிடிக்கிறவன் என்னைக்குமே வீரனாக வெளியே வர்ற இடம் எதுனா அது கிராமம் தான் சார். ஒண்ணு இல்ல சார், கிராமத்து அன்புல எவ்வளவு சுத்தமான அன்பு தெரியுமா? அது உண்மையாவே சொல்றேன். அந்த பொங்கல் பானையை பாத்துறீங்களா? பாத்துருக்கேன். பொங்கல் பானைங்கிறது உங்களை மாதிரியே கொஞ்சம் கருப்பா இருக்கு. ஐயா அரவிந்த்சாமி கலரு. இப்ப எதுக்கு கிராமத்துக்கு போறாங்க நம்ம பசங்க? அத்தை பொண்ணு மாமா பொண்ணு எல்லாம் வரும்னு தான் சார் கிராமத்துக்கே போறான். அதுலயும் நம்மால் தெளிவா இருப்பான். ரெட்டச்சரை முன்னாடி போட்டா எல்கேஜி படிக்குது, ரெட்டச்சரை பின்னாடி போட்டா +2 படிக்குது, ஒத்தச்சரை பின்னாடி போட்டு லப்பர் போட்டு போட்டா காலேஜ் படிக்குது, குடுமி போட்டு தான் மருமலா இருக்கு, கோடாலி கொண்டை போட்டு தான் மாமியார் சடையை வச்சு ஆராய்ச்சி பண்ணுவோம். நகரத்துக்கு அதுல எப்படி தான் இருக்கும்? அன்னைக்கு பீச்சில் பேசிக்கிறாங்க 2 லவ் ஜோடி. ஒரு அம்மா ஒரு பொண்ணு சொல்லுது, உன்னை நம்பி, அவன் சொல்றான் நம்மால், நான் உன்னை நம்பி என் அம்மா அப்பாலாம் விட்டுட்டு வந்துட்டேன். அந்த பொண்ணு சொல்லுது, போடா கட்டின புருஷனே விட்டு வந்திருக்கேன் நான்.
ஏங்க இதுக்கு பேர் லவ்வாங்க? லவ் லெட்டர் எழுத இப்போ நகரத்தில் எப்படி ஊசி போன ஒரு லவ் லெட்ரு நகரத்தில் எழுதியிருக்கான் ஒரு பையன். ஊசி போன வடையை பறிச்சா உள்ள தெரியும் நூல், அந்த நூலை போல ஒல்லியா இருப்பான். நான் லவ் பண்ற ஆளு சார். உண்மையாவே கிராமத்தில் எது மகிழ்ச்சி தெரியுமா? உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன் லட்சுமி மிட்டல் இல்லை, அரபு சுல்தான் இல்லை, பில்கேட்ஸ் இல்லை, எந்த ஊருக்கு போனாலும் தன் சொந்த ஊரை மறக்காமல் இருக்கான அவன் தான் உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரன். நிலமோண்ட மணலோண்ட திருமண்ணு உடலோண்ட விளையாண்டதொரு காலம், அலையாம கலையாம அலைஞ்சாலும் திரிஞ்சாலும் கண்ணமாச்சி இளங்காலம், என்ன எதிர்காலமோ என்ன புதிர் போடுமோ, இளமையில் தெரியாது முதுமையில் முடியாது, இன்பத்திற்கெங்கான இளமையும் இங்கேது, காலங்கள் போடுது கோலங்களே, உங்குத்தம்மா எங்குத்தம்மா யாரடானும் குத்தம் சொல்ல. வாழ்க்கையில பாருங்க. அப்ப சார் தன்னுடைய பரிசை முதல் கொண்டு உலகத்துல எந்த ஊருக்கு வேணாலும் அவன் போனாலும் அவனுடைய ஆக்சிஜன் நிரம்பி இருக்கிற இடம் அந்த கிராமம் தான். அந்த கிராமம் தான் அவன் மனசு ஃபுல்லா ஓடிட்டு இருக்கான், ஊரு ஃபுல்லா ஓடிட்டு இருக்கான். அந்த கம்மாக்கரை, அந்த ஆறு, அந்த வயல் என்னைக்குமே சார் உலகத்துல 2 சாயம் வெளுத்து போக கூடாது. ஒண்ணு இந்த துணிக்கு போடுற சாயம் வெளுத்து போயிட்டா இதை போட முடியாது. அதே மாதிரி நாம் பாரம்பரியமாக செய்கிற விவசாயம் வெளுத்து போயிட்டா வாழவே முடியாது சார். அந்த விவசாயத்தை காப்பாற்றுகிற விவசாயிகள் என்றைக்குமே எங்கள் கிராமத்துக்காரர்கள் தான், அப்பழுக்கற்ற கிராமத்துக்காரர்கள் தான். அதனால நீங்க இந்த நகரத்துல வந்து பண்டிகைகளை கொண்டாடுறது, எங்களை பண்டிகை கொண்டாடுறது, அவனே சோத்துக்கு வழி இல்லாம இருக்கான் நகரத்துல. ஆனா கிராமத்துல எந்த உறவு இல்லைன்னாலும் அருமையான அந்த சொந்தங்களோடு சேர்ந்து நண்பர்களோடு சேர்ந்து கொண்டாடுகிற உறவு தான் மிக அற்புதமான உறவு. அந்த உறவை தான் நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம், நாடு இருக்கோம், மகிழ்ச்சியா இருப்போம் சார். என்னைக்குமே பண்டிகைகளை நாங்கள் உறவோடு கொண்டாடுவோம், நீங்கள் வரவோடு கொண்டாடுவீங்க. எங்க காசு கிடைக்குதோ அங்க வந்து நிப்பீங்க. காசுக்காக நான் பார்க்க மாட்டேன் சார், மானத்துக்காக வாழ்கிற இனம் தமிழினம் என்று சொல்லி அவ்வளவுதான் உங்களுக்கு சொல்வேன். அதனால தயவு செய்து தீர்ப்பை எங்க பக்கமே தாங்க. அப்படி தந்தீங்கன்னா இந்த கிராமத்தை விட்டு நீங்கள் நிம்மதியாக வெளியே போக முடியும் என்பதையும் சொல்லி, ஏன்னா அவர் எங்க ஊருக்காரரு, என்ன ரொம்ப தூரம் போனோம். ஆனால் அருமையான நடுவர் நாகை நாகராஜன் அவருக்கும் நன்றியும் வணக்கம் சொல்லி மிக அற்புதமாக ஏற்பாடு செய்த வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிராமத்துக்கும் நகரத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. வீட்டில் வெளியில் நாய் இருந்து வீட்டில் உள்ளவங்களை காப்பாற்றினா அது கிராமம். வீட்டுக்கு உள்ளார நாயை வச்சுட்டு வெளியில் ஆள் படுத்து காப்பாற்றினானா அது நகரம். நகரத்துக்கும் கிராமத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. உண்மையிலேயே தான் முன்னாடி போய் கட்டின பொண்டாட்டி 10 அடி பின்னாடி வந்தால் அது கிராமம். பொண்டாட்டியை முன்னாடி விட்டுட்டு ஜிபிஎஸ்ல எங்கே போகிறான்னு பார்த்தான்னா அது நகரம் இல்லையா? நீங்கள் அன்பாய் வாழ்வது கிராமம், ஐயத்தோடு வாழ்வது நகரம். இந்த 2 வித்தியாசத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டோமோ அதை அற்புதமாக சொல்லி இருக்கிறார் நம்முடைய பழனி அவர்கள். இன்றைய தலைமுறை பண்டிகைகளை கொண்டாட விரும்புவது நட்பான நகரத்திலே என்ற அணியை தொடங்கி வைத்து எங்கள் அருமைக்குரிய கல்லூரி பேராசிரியர் சண்முகம் அவர்கள் வருகிறார். நல்ல கைத்தட்டி பாராட்டி அன்போடு. அனைவருக்கும் வணக்கம். எத்தனை பேர் அடித்து கூறு போட்டாலும் வெந்தனையில் வேகாது, உள்ளங்கையில் அடங்காது, சுட்டாலும் சாகாது, அதுதான் என் தமிழ். அப்படிப்பட்ட தமிழை வணங்கி நாற்காலியில் நடுநாயகமாக நகரத்து நடுவராக அமர்ந்துள்ள எங்கள் நடுவர் ஐயா அவர்களையும் வணங்கி, ஏன்னா வேட்டி கட்டியிருக்காரு, மேல நகரத்து கோட்டை தான் போட்டிருக்காரு. இதெல்லாம் கிடையாது, கோட்டு எதுக்கு போட்டோன்னா குளிர் அதிகமா இருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி இப்ப நம்ம பழனி ஐயா வந்து ரொம்ப அழுதுட்டு போனாரு. ஐயா, நாங்க தலைப்பு என்ன கொடுத்திருக்கீங்க? இன்றைய தலைமுறைகள் எங்க அங்க பாருங்க, இன்றைய இளைஞர்கள் பண்டிகைகளை விரும்புவது கிராமத்திலா நகரத்திலான்னு கேட்டிருக்கீங்க.
நான் ஐயா உங்க பண்டிகை உங்களுடைய தலைமுறை நாங்க கேட்கலங்க ஐயா, எங்க இளைஞர்கள் தலைமுறையை நாங்க கேட்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதாவது ஓங்குத்தம்மா ஏங்குத்தம்மா இப்படி எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு போனாரு. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எங்க நகரத்து மாணவர்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன தெரியுமா? ஏய் கரு 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 கருப்பாயி, ஏய் வெளுத்தது ஏன் கருப்பாயி, தொட 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 மாட்டேன், தொட்டா நானும் விட மாட்டேன். இது மாதிரி பாட்டை பாடுறதை விட்டுட்டு அதே மாதிரி சொன்னாரு, கிராமத்துல பிறந்திருந்தாலும் நான் சொல்றேன், இவர் எல்லாமே இளைஞர்கள்லாம் கிராமத்துல பிறந்தாங்க, காஞ்சிபுரம் மண்ணில கிராமத்துல பிறந்தாங்கன்னாரு. ஐயா இந்த நகரத்தில், இந்த நட்பான நகரத்தில் இங்க எங்க மாணவர்கள்லாம் முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா அப்படின்னு ஜாலியா பாடிட்டு இருக்கக்கூடிய எங்க நகரத்து மக்கள் தான், இந்த நகரத்துல தான் பண்டிகை சிறப்பா இருக்குங்கிறதா உண்மை. ஜல்லிக்கட்டு வாடி வாசல திறந்தாங்க, கிராமத்து மனம் அடக்குனாங்கன்னாரு வந்து பழனியா சொன்னாரு. நான் கேட்கிறேன், ஜல்லிக்கட்டுக்கு பிரச்சனை ஏற்பட்ட போது ஒரே ஒரு மெசேஜ்ல என் நட்பான உறவுகள் எல்லாம் சேர்ந்தா பாருங்க மெரினால. ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடாது என்று அரசாங்கத்திடம் நீதிமன்றத்திடம் தடையாணை பெற்றவர்கள் எல்லாம் அபார்ட்மெண்டில் உட்கார்ந்திருந்த அட்வொகேட்டுகள் தான் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது இல்லையா? கண்டிப்பா உண்மை உண்மை. ஐயா நான் கிராமத்திலையும் பண்டிகை கொண்டாடுறாங்க, நகரத்திலையும் பண்டிகை கொண்டாடுறாங்க. நான் இதுக்கு ஒரு வித்தியாசங்களை சொல்றேன். எதுக்குடா இந்த பண்டிகை வருதுன்னு நினைச்சா அது கிராமம், எப்படா இந்த பண்டிகை வரும் நினைச்சா அது நகரம். ஏன்? ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் நண்பர்களோட, அதுக்காக. அதே மாதிரி சமத்துவ பண்டிகைனா, நடுவர் அவர்களே, சமத்துவ பண்டிகைனா அது எங்க நட்பான நகரத்தில், சாமர்த்திய பண்டிகைனா உங்க உறவான கிராமத்தில் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. நடுவர் அவர்களே, ஒரே ஒரு இது கேட்டுக்கிறேன், நம்ம இளைஞர்கள்ட்ட கேட்கிறேன், காதலிச்சவனுக்கும் கல்யாணம் பண்ணியவனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? காதலிச்சவன் தேனா பேசுவான், கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் தானா பேசுவான். அது மாதிரி நம்மளுடைய நகரத்து பண்டிகை என்பது, எங்க நட்பான நகரத்து பண்டிகை என்பது காதலி மாதிரி தேடி தேடி போய் என்ஜாய் பண்ணுவான் பண்டிகையை. ஆனா கிராமத்து பண்டிகை என்பது மனைவி மாதிரி, எப்பவாவது சந்தோஷம் இருக்கும், இல்லைன்னா சந்தோஷமே இருக்காது. இவர் சொன்னார் எல்லாம் கிராமத்துக்கு கிளம்பி போறான்னு. நடுவர் அவர்களே, நகரத்தில் இருக்கிற அனைவருமே நகரத்து துணிமணிகளையும் நகரத்து பட்டாசுகளையும் நகரத்து இனிப்பு வகைகளை எடுத்துக்கொண்டு கிராமத்துக்கு செல்கிறானே, அந்த பயல்களா யாரு? எல்லாம் நம்ம நகரத்து பயப்பிள்ளைங்க தான். இது என்ன பெருமையா? கடமை நடுவர் அவர்களே, கடமை. அதான் மறந்துட்டு பேசக்கூடாது. நடுவர் அவர்களே, நாங்க எங்க பால் பொங்குனா என்ன, நகரத்துல சில பேர் சொல்லுவாங்க, இப்ப எதிரில கூட பேசலாம், கேஸ் ஸ்டவ்ல வைக்கிறாங்க, அபார்ட்மெண்ட்ல வைக்கிறாங்க அப்படின்ட்டு. கேஸ் ஸ்டவ்ல பொங்கல் வைத்தாலும் கேம்ப் ஃபயரில் பொங்கல் வைப்பது போல, கேம்ப் ஃபயரில் இருப்பது போல குதூகலத்துடன் என்ஜாய் பண்ணுவதே எங்க நட்பான நகரத்தில். நடுவர் அவர்களே, நீங்கள் தமிழ் பாரம்பரியமான பானைகளில் பொங்கல் வைத்தாலும் பாக பிரிவினையோடு பொங்கல் வைப்பதே உறவான கிராமத்தில் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, நல்லா இருப்பவனையும் பண்டிகை வருதுன்னு பைத்தியக்காரன் ஆக்குனா அது உறவான கிராமத்தில். புயல் அடிச்சாலும் புத்துயிரோடு அந்த புது ஒளியை வீசக்கூடியவர்கள் தான் எங்க நட்பான நகரத்து இளைஞர்கள். நடுவர்களே, அதை நீங்க மறந்துட்டு பேசக்கூடாது. கிராமத்துல இப்ப பழனி ஐயா மாதிரி நிறைய 90s கிட்ஸ் இருக்காங்க. அவன் எல்லாம் இந்த பண்டிகையை இப்படிதான், சிங்கிள் பாதி அங்கிள் பாதி கலந்து செய்த கலவை நான், உள்ளே சிங்கிள் வெளியே அங்கிள் விளங்க முடியா பரீட்சை நான், சிங்கிள் கொன்று அங்கிளாக பார்க்கின்றேன், ஆனால் அங்கிள் கொன்று சிங்கிள் மட்டும் வளர்கிறதேன்னு என்ஜாய் பண்றது உங்களோட இதுல. ஆனா எங்க இதுல எல்லாருமே, எங்க மக்கள் எல்லாமே ஜாலியா ஜிம்கானா, அவ்வளவுதான். எவ்வளவு 96 இருந்தாலும் ஜாலியோ ஜிம்கானா அப்படின்னு எங்க ஆளு எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. நடுவர்களே, கிராமத்திலையும் பண்டிகை கொண்டாடுறோம், நகரத்திலையும் பண்டிகை கொண்டாடுறோம். ஒரே ஒரு கேள்வி, உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கா? நகரத்துல இருக்கிறவனுக்கு தான் உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கா? கிராமத்துல உப்பு தான் பேஸ்டே. ஐயா அந்த ஏன் சொல்றேன்னா, பழனி பிறந்தது வேதாரண்யம்,
இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் உப்பு போட்டு சாப்பிட்றோம்னா அந்த வேதாரண்ய மண் தான் உலகத்துக்கே உப்பு கொடுத்த மண். காந்தியடிகளே வந்து உப்பை எடுத்த ஊர் அந்த ஊர். அதனால் நீங்கள் டவுனில் இருக்கிறவங்க தான் பேஸ்ட்டில் ப்ரெஷ் இருக்கா, ப்ரெஷ்ஷில் உப்பு இருக்காம்பீங்க. ஆமாம், அவன் கையை எடுத்து மண்ணை வச்சு விளக்குனாலும் பல்லு நல்லா இருக்கும். எனக்கெல்லாம் பல்லு கெட்டு போனது டவுனுக்கு வந்து தான். கிராமத்தில் இருந்தப்ப நல்லா இருந்துச்சு. ஐயா அந்த உப்பு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எப்பயுமே அந்த உறவான உப்ப நீங்க உப்பை ஒப்புக்கு கூட சொல்லக்கூடாது, அது ஒப்பில்லாதது உப்பு. அதுதாங்க ஐயா, அந்த இலையில முதல்ல எடுத்தோடனே அந்த உப்பதான் வைப்பாங்க. அந்த உப்பு மாதிரிதான் எங்க நகரத்துல எங்க சமத்துவம் அப்படின்னு நான் சொல்ல வரேங்க ஐயா. அந்த சமத்துவ பண்டிகை அப்படிங்கிறது எங்க நகரத்தில், அதுக்குதான் அந்த உப்பை நான் உதாரணமா சொன்னேன். என் நடுவர்களே, இவங்க சொல்றாங்க கிராமத்துல மட்டும்தான் பண்டிகை கொண்டாடுறாங்க, நகரத்துல இல்லையா? இங்கேயும் பறை இசை தப்பாட்டத்தோட எங்க நகரத்து இளைஞர்கள் கொண்டாடுறாங்க. இப்ப எல்லா இளைஞர்களும் கொண்டாடுறான். எப்படி கொண்டாடுறான்? மாமதுர அன்னக்கொடி வாமதனி அன்ன ரெடி மருத மெச்சம் அன்னக்கொடி வாமதனி நல்லா கொட்டு அடி பட்டாசு வாராசு வெள்ளாசு அப்படின்னு எங்க ஆளுங்க எல்லாமே ஜாலியா இங்கேயும் நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் நடுவர்களே. அதை நீங்க மறந்துட்டு நம்ம பழனி ஐயா வந்து பேசிட்டு போயிருக்காரு, ரொம்ப அழுதுட்டு போயிருக்காரு. அதே மாதிரி நாங்க பொங்கல் வந்து எங்க வச்சாலும் சரி, நகரத்தில் பொங்கல் அபார்ட்மெண்ட் பொங்கலாக எங்க வச்சாலும் சரி, பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு நாங்க ஜாலியா என்ஜாய் பண்றோம். நீங்க கம்முனா கம்முனாட்டிக்கோ, எதுக்கு வந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க கிராமன்னு? எங்க நட்பான நகரத்துல வந்து பாருங்க பண்டிகை எப்படி இருக்குங்கிறது. நடுவர்களே, பொங்கல் பண்டிகையை தவிர கிராமத்துல வேற ஏதாவது பண்டிகை இருக்கா? எங்க நகரத்துல ரக்ஷா பந்தன் பெண் பிள்ளைகள் எல்லாம் தேடி தேடி போய் இந்த ராக்கி கட்டுங்க, நம்ம எல்லாம் தெரிச்சு ஓடுவோம். அதை மட்டும் ஞாபகப்படுத்த அத போல கொடுமை டவுன்ல உள்ள பசங்களுக்கு எது? நேற்றுக்கு வரைக்கும் நம்மளோட போன்ல கிரஷ்ஷா இருந்துட்டு அடுத்த நாள் கொண்டு வந்து ரஷ்யா பந்தன் கட்டினா எங்க மனசு எவ்வளோ பாடுபடுது. இந்த மாதிரி பண்டிகை இந்த கிராமத்துல இருக்கா? அந்த கிராமத்துல எல்லாம் அண்ணன் தங்கைங்கிற உறவு நிக்கும், டவுன்ல தான் உறவு கட்டும். அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் நகரத்துலதான் நடுவர்களுக்கு சிறப்பா இருக்கும். கண்ணனை வீட்டிற்கு அழைத்து அன்போடு அதை வந்து கும்பிடக்கூடியதெல்லாம் இங்கதான் இருக்கு, கிராமத்துல நீங்க பார்க்கவே முடியாது. அதே மாதிரி வந்து தீபாவளி பண்டிகை நடுவர்களே, தீபாவளி பண்டிகை அமாவாசை இருட்டிலும் ஒளிமயமாக அந்த வண்ணமயமான காட்சிகளை எங்க நகரத்து நண்பர்கள் மூலமா தான் காண முடியும், வேற எங்க பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. இறுதியா ஒண்ணு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நம்மளுடைய நட்பு தான் சொத்து நமக்கு என்று எங்களுடைய இளைஞர்கள் பட்டாளம் இன்றளவும் இருக்கிறது. இந்த இளைஞர்கள் பட்டாளம் அனைவரும் தூக்குவாளியோடு ரம்ஜான் பண்டிகைக்கும் பக்ரீத் பண்டிகைக்கும் என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள் வீட்டிற்கு எடுத்து சென்று மச்சான் பிரியாணி ரெடியாரா என்று அன்போடு போகக்கூடியதை நீங்கள் நகரத்தில் மட்டும்தான் காண முடியும். நடுவர்களே, பொங்கல்னா சக்கரை பொங்கல், கிறிஸ்துமஸ்னா கேக்கு, ரம்ஜான்னா பிரியாணி, இது சாப்பிட்டே ஆக வேண்டும் என்பது விதி. அதை நீங்கள் உங்களுடைய கை காசு போடாமல் நண்பர்கள் கொண்டு வந்து கொடுக்கும் போது வரக்கூடிய அந்த ருசி எங்கேயுமே இருக்காது நடுவர்களே, எங்கேயுமே இருக்காது என்பதுதான் உண்மை. எங்க ஆள்கிட்ட இப்ப நான் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொன்னேன், நண்பா கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் டா அப்படின்னு. உடனே வந்து தேங்க்ஸ் டான்னா, கேக்குதாடான்னு, தேங்க்ஸ் டா கேக்குதுடா, கேக்குதாடா அப்படின்னு, தேங்க்ஸ் டா கேக்குதுடா, கேக்குதாடா அப்படின்னு. அதாவது இது மாதிரி நாங்க இன்று கேக் கொடுப்பவர்களுக்கு 20 நாட்களுக்கு பிறகு பொங்கல் கொடுப்போம் என்று சொல்லி உறவாடி மகிழக்கூடிய இடம் எங்கள் நட்பான நகரத்தில் தான் என்பதை பதிவு செய்து, நீங்களும் இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இந்த இடமும் நகரம்தான், எங்க நகரத்து இளைஞர்கள் பட்டாளம் தான் இங்கே இந்த பொங்கல் பண்டிகை பட்டிமன்றத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் எங்களுடைய நட்பான நகரத்தில் தான் பண்டிகைகள் இன்றளவு எங்க இளைஞர்கள் கொண்டாட விரும்புகிறார்கள் என்று ஆணித்தரமாக சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பாக. ஏன்னா
அரிசியில கல்லு பொறுக்கிறது ஈஸி. அரிசியில கல்லு பொறுக்கிறது ஈஸி. ஆனா கல்லுக்குள்ளார அரிசியை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். எங்க நண்பர் சண்முகம் இப்பொழுது கல்லுக்குள் அரிசியை பொறுக்கி உங்களுக்கு பொங்கல் வைத்திருக்கிறார். நல்லா கை தட்டி அவரை பாராட்டி. நகரத்தில் ஒரு செய்தி சொன்னார். அந்த ஒரு செய்தி தான் சென்னை மாநகரத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடத்தி அனுமதி வாங்கியதில் நகர இளைஞர்கள் பெரிய பேரில்லை நண்பர்களே. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வாங்கியதற்கு மெரினாவில் இளைஞர்கள் கூடியது பெருமை அல்ல நண்பர்களே. அத்தனை நாள் கூடியிருந்தாலும் ஆண்களும் பெண்களும் அந்த பதின்ம பருவத்தில் இருக்கிற இளைஞர்களும் அந்த இளைஞர்களும் ஒன்றாக இருந்த பொழுது, கரண்ட் கட்டான பொழுது கூட தன் கைகளிலே இருந்த செல்லிலிருந்து விளக்கு பிடித்து அந்த கூட்டத்தை விளக்கினாலும் நண்பர்களே, அந்த 4 நாட்களில் ஒரே ஒரு பெண்ணுக்கு கூட எந்த விதமான பாலியல் சீண்டல் இல்லாமல் பண்பாடோடு இருந்து அந்த போராட்டத்தை வெற்றி பெற வைத்தது எங்கள் சென்னை மாநகரத்து இளைஞர்கள் தான் என்பதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டு. அதுதான் அதுக்கு வெற்றி. கிராமத்திலிருந்து வந்து நகரத்திலே இருக்கிற மாணவிகளுக்கு நற்றமிழை நல்ல தொண்டாய் பாடம் நடத்துகிற என் அருமை தங்கை, உறவான கிராமம்தான் இன்றைய தலைமுறை தேடும் இடம் என்று உங்கள் மத்தியிலே உறுதியாக சொல்ல வருகிறார். நல்ல கைதட்டி அவரை பாராட்டி அன்போடு. பக்தி தமிழ், அறுசுவை தமிழ், நல்ல தமிழ் என்ற அத்தனை தமிழையும் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவ வழி செய்து கொண்டிருக்கும் வசந்த் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, இந்த ஊருக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அப்படியா? ஆமா. இந்த காஞ்சிபுரம் இது சாதாரண புறம் அல்ல, காஞ்சி வரம். தமிழ்நாட்டுக்கே காஞ்சி ஒரு வரம். ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் வணிகவியல் துறைன்னு சொன்னாங்க. நானும் ஒரு வணிகவியல் துறை பேராசிரியர். ஓ. காஞ்சிபுரத்தில் இருக்கிற பச்சையப்பன் கல்லூரியில் 5 வருடம் வணிகவியல் துறை பேராசிரியராக பணியாற்றிய பெருமை எனக்கு உண்டு என்ற பெருமையிலே பேசுகிறேன். இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்களாம்மா? நடுவர் அவர்களை எதிரணியில இருந்து வந்து பேசினாரு, நல்லாதான் இருந்தாரு. சேர்ல உட்கார்ந்துருக்கும் போது நல்லா தான் பேசினாரு. ஆமா. மேடையில வந்த உடனே என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும். அவர் அப்படித்தான். நகரம்னு தானங்க பேச சொன்னாங்க. அதுக்கு ஏங்க அங்க போய் ஏறி அந்த குதி குதிக்கிறீங்க? நான் என்ன கேக்குறேன், நகரத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாக்கெட்டை பார்த்து பேசுவீங்க, உங்களுடைய பாக்கெட் நிறைஞ்சிருக்கான்னு பேசுவீங்க. ஆனா கிராமத்துல இருக்கிற மக்கள்லாம் அந்த பாக்கெட்டுக்கு பின்னால இருக்கிற இதயத்தை பார்த்து பேசுவாங்க. ஒண்ணு இல்ல, இந்த கிராமத்துல வந்து ஒரு வீட்டுல தனியா ஒரு ஆள் இருப்பாரு. பெரிய வீடு பெருசா இருக்குங்க, ஒரே ஒத்த ஆளு தனியா இருப்பாரு. அது தனியா இருக்கிறது இல்ல, அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அந்த கிராமத்துல இருக்கிற 100 பேர் ஒன்னா திரண்டு வந்து அந்த மனுஷன் முன்னாடி நிப்பாங்க. ஆனா நகரத்துல 100 பேரோட இருப்பான். பிரச்சனை வந்தோட சிங்கிள் ஆயிடுவான். பிரச்சனை வந்துட்டா ஒருத்தன் பக்கத்துல இருக்க மாட்டான். அதுதாங்க உங்களுடைய நகரம். ஒண்ணு கேக்குறோங்க, நகரத்துல பாதுகாப்பு இருக்காங்க எங்களுக்கு. கோயிலுக்கு போனா செருப்பை பத்திரமா பாத்துக்கணும், திருமண மண்டபத்துக்கு போனா நகைய பத்திரமா பாத்துக்கணும், பஸ்ல போனா பர்ச பத்திரமா பாத்துக்கணும், ரோட்ல நடந்து போனா பெண்கள் கற்ப பத்திரமா பாத்துக்கணும். இப்படி எல்லா இடத்துலயும் ஜாக்கிரதையா இருக்கணும் நகரத்துல. ஆனா ஒரு கிராமத்துல நாங்க நடந்து போனா ஊரே எங்களுக்கு காவல் தெய்வமா இருக்குங்க. அதுதாங்க கிராமம். என்ன பேசுறீங்க? வந்து காதலை பத்தி எல்லாம் பேசினார், அவர் பாட்டெல்லாம் பாடினார். எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. என்ன தெரியுங்களா, எப்படிப்பட்ட காதல், காதலுக்கு பெயர் போனதுங்க கிராமம். முத்தத்துல ஜெயிக்கிறது நகரத்து காதல்ங்க, யுத்தத்துல ஜெயிச்சு வந்தாதாங்க அது கிராமத்து காதல்.
ஒரே ஒரு வித்தியாசம் சொல்லவா உங்களுடைய கிராமத்து காதலுக்கும் நகரத்து காதலுக்கும்? உதட்டுல இருக்கிற சாயம் கலையாம இருக்கணும்னு நினைக்கிறது உங்களுடைய நகரத்து காதல். ஆனா கண்ணுல வச்சிருக்கிற ஐலைனர் அழியாம பாத்துக்கணும்னு நினைக்கிறானே, அதுதாங்க உண்மையான கிராமத்து காதல். ஏரிக்கு பக்கத்துல வீடு கட்டி இருக்காங்க அங்க கிராமத்துல. அப்படியே அந்த காத்து அழகா வரும். ஏரிக்கு பக்கத்துல வீடு கட்டினா அது கிராமம், ஏரியிலேயே வீடு கட்டினா அதுதாங்க நகரம். வேளச்சேரி, கூடுவாஞ்சேரி, செம்மாஞ்சேரின்னு போயிட்டே இருக்கு. மழை வந்தாதான் தெரியுது எது ஏரி எது ஊருன்னு. ஒரு பையன் சொல்றான், லேஅவுட் விளம்பரம் பண்றவன் சொல்லியிருக்கான், எங்கள் மனை பிரிவில் மனை வாங்கினால் 10 அடியில் தண்ணீர் வரும், 10 அடியில் தண்ணீர் வரும் இருக்கான். அது மழை காலத்துல 10 அடியில வீட்டுக்குள்ளாரே வரும்னு தெரியாம போச்சு. டவுன்ல ஏமாத்துறான். ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு நகரம்னு சொல்றீங்கங்க, நகரத்துல உறவுகளோட இருக்காங்கங்க, ஆனா உறவுகளோடு இணைந்த வாழ்க்கை அங்க இல்ல. தனியா இருக்காங்க அங்க வாழ்க்கை. பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டுல இருக்கு, தாத்தா பாட்டி தனியா ஒத்தால அம்மா அப்பா இருக்காங்க அங்க வீட்டுல. ஆனா கிராமத்து வாழ்க்கையில யாருமே இல்லைன்னா கூட அது தனி வாழ்க்கை இல்லைங்க. எல்லோரோடும் சேர்ந்து இருக்கிற உறவோடு இருக்கிற வாழ்க்கை தாங்க கிராமத்துல இருக்கிற வாழ்க்கை. ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், கிராமத்துக்கும் நகர நெரிசலில் மக்களுடைய மனசு கூட நசுங்கி போய்விட்டது. அதுதாங்க நகரத்து வாழ்க்கை. இன்னைக்கு பொங்கலை கொண்டாடுறோம். பொங்கலை எப்படிங்க கொண்டாடுவாங்க? பானையில பொங்க வச்சு கொண்டாடுவாங்க. இன்னைக்கு குக்கர் பொங்கல், அது எப்போ 3 விசில் அடிக்கும்னு பார்த்துட்டு இருக்காங்க நம்மாளு காலையில எழுந்து. ஆனா ஒரு முறை இந்த வடை சட்டியும் குக்கரும் பேசிக்கிச்சான். வடை சட்டி குக்கரை பார்த்து சொல்லிச்சான், நான் இவ்வளவு கருப்பா இருக்கும் போதே என்னை பார்த்து விசில் அடிக்கிறியே, நான் ஒருவேளை சவப்பா இருந்தா நீ எத்தனை முறை விசில் அடிப்ப அப்படின்னு கேட்டுச்சான். வடை சட்டி, வடை சட்டி. அதை ஏமா பழனியை பார்த்து சொல்றீங்க? நம்மால நகரத்துல ஒரு வீடு கட்டி இருந்தாரு. வீடை கட்டி அவனே அவன் வீட்டை சுத்தி சுத்தி பார்த்தான். என்னடா வீட்டை சுத்தி பாக்குறேன்னு? இல்ல வீடு என்னதுதான், ஆனா கட்டி இருக்கிற நிலம் தான் யாரோடுதுன்னு தெரியலன்னா. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இயற்கையோடு வாழுகிற வாழ்க்கைய வாழ்ந்தாங்க கிராமத்துல. அழகா சொன்னாங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? வாய்க்காலையும் வயல் காட்டையும் படைத்தாள் எனக்கென கிராம தேவதை, தெம்மாங்கையும் தெருக்கூத்தையும் நினைத்தால் இனித்திடும் வாழும் நாள் வரை, குழந்தைகள் கூட குமரிகள் ஆட மந்த மாருதம் பேசுது, மலைய மாருதம் பேசுது, பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம், சின்ன கிளிகள் பறந்து ஆட, சிந்து கவிகள் குயில்கள் பாட, புது ராகம் புது தாளம் வந்து சேரும் நேரம் இந்நேரம், பூ பூக்கும் மாசம் தை மாசம், பொங்கலை வச்சு மஞ்சளை எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் எல்லாம் நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி அப்படின்னு பொங்கலையே ஒரு உறவாக குடும்பமாக நினைத்து கொண்டாடக்கூடிய விழா கிராமத்துல மட்டும்தாங்க உண்டு. திருவிழாங்கிற வார்த்தையை திருப்பி போட்டு பாருங்க, விழாதிருன்னு வரும். ஒரு மனுஷன் வாழ்க்கையில விழாதிருக்கத்தாங்க திருவிழாக்களையே கொண்டாடுறாங்க. அது எங்க அப்படின்னா கிராமத்துல தானேங்க அழகா இருக்கு. ஒரே ஒரு விஷயத்த நான் கேட்கிறேன் நடுவர்களே, என்கிட்ட ஒருத்தர் 5000 ரூபாய் பணம் வேணும்னு கேட்டாரு. என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டேன். உன்னை எழுத்த வீட்டுல போனானா அவன் எச்சு கையால காக்கா கூட ஓட்ட மாட்டான். அவன் காலில் விழுந்து 5000 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டான். நான் கேட்டேன், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு 5000 ரூபாய்க்கு அவன் காலில் போய் விழுறிய அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னா, இந்த 5000 ரூபாய் வாங்க நான் ஒரு தடவை தானே காலில் விழுறேன், அவன் இதை என்கிட்ட இருந்து திருப்பி வாங்க எத்தனை தடவை காலில் விழுவான் தெரியுமா? ஒரே ஒரு செய்தியோட நான் நிறைவு செஞ்சிடுறேன். ஒரு கணவனும் மனைவியும் பேசிக்கிறாங்க. கிராமத்துல இருக்கிற கணவன் மனைவி. மண்ணும் மனுஷனும் சந்திக்குச்சு. மனுஷன் சொன்னா, இதோ பாரு, நான் குரோம்பேட்டையில 5 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருக்கேன், தாம்பரத்துல 10 ஏக்கர் வீடு வாங்கி 10 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருக்கேன், பல்லாவரத்துல 1 கிரவுண்டு இடம் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னா. உன்னை மண்ணு சொல்லிச்சு, உன் பாட்டனை வாங்கி உள்ள வச்சது நான் தான், உன் தாத்தனை வாங்கி உள்ள வச்சது நான் தான்,
உன் அப்பனை வாங்கி உள்ள வச்சதும் நான் தான், நாளைக்கு உன்னை வாங்கி உள்ள வைக்க போறதும் நான் தான் அப்படின்னு மண்ணு மனுஷனை பார்த்து சொல்லுச்சு. மண்ணுக்குள்ளதான் மனுஷன் அடக்கம். மண்ணு ஜெயிச்சுச்சா மனுஷன் ஜெயிச்சா நான் பார்த்தா கடைசியில மண்ணு தான் ஜெயிக்குது. அது எந்த மண்ணு தெரியுமா ஜெயிக்கும்? எந்த மண்ணுல அன்பும் பாசமும் பண்பும் இருக்கோ அந்த மண்ணு தாங்க ஜெயிக்கும். அந்த மண்ணுல தாங்க மனித நேயம் இருக்கும். அது எல்லாமே ஒன்னா சேர்ந்து இருக்கிற மண்ணு நம்முடைய கிராமத்து மண்ணுங்கிற காரணத்தினால இன்றைய தலைமுறை கூட கல்லூரி மாணவர்கள் நாங்க ஊருக்கு போய் பொங்கலை கொண்டாடுறோம், ஊருக்கு போய் தீபாவளியை கொண்டாடுறோம்னு ஊருன்னு அவங்க சொல்றது அவங்களுடைய கிராமம் தான் என்கிற காரணத்தால் இன்றைய இளைஞர்கள் இன்றைய தலைமுறை பெரிதும் போய் கொண்டாட விரும்புவது பண்டிகைகளை கிராமத்திலே தான் என்று நடுவர் அவர்கள் தீர்ப்பு தருவார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டில் ஹரிச்சந்திரனுக்கு பிறகு உண்மையை பேசக்கூடிய ஒரே அன்பான பண்பான நல்ல நடுவர் நம்முடைய நடுவர் என்கிற காரணத்தால் எங்கள் அணிக்கே தீர்ப்பு தர வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒன்றும் கவலைப்படாத, என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் உண்டு. எதை சொல்கிறோமோ அந்த நேரத்தில் முடிச்சிடுவேன். அதே மாதிரி ஒரு மேடைக்கு வரப்போ வாசலில் ஒரு முட்டையை மந்திரிச்சு வச்சிருவேன். ஏன் தெரியுமா? யாராவது என் தீர்ப்பு கேட்காம ஏஞ்சி போனீங்கன்னா ராத்திரி படுக்கிறப்ப கெட்ட கெட்ட கனவாக வரும். கெட்ட கெட்ட கனவுனா நீ தப்பாக நினைக்காத, கனவுலையும் நானே வந்து பேசுவேன். அதை விட நீ இருந்து கேட்டலாம். அண்ணன் பன்னீர்செல்வம் சொன்னதை போல் கரெக்டாக 27 நிமிடத்தில் நிகழ்ச்சி முடியும். ஏன்னா 2 சீஃப் கெஸ்ட்டும் ரொம்ப பேச போகிறதில்ல, ஆளுக்கு 3 நிமிஷம் தான். நிறைவாக பட்டிமன்றத்தில் என் தங்கை யோகதர்ஷினி இப்பொழுது உங்கள் நகரத்திற்காக வருகிறார். நல்ல கைத்தட்டி கைத்தட்டி கைத்தட்டி. உலகெங்கிலும் வாழக்கூடிய அன்பான வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு தித்திக்கும் பொங்கல் திருநாளாம் தை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்கே கூடியிருக்கக்கூடிய சங்கரா காலேஜ் மாணவர்கள் உங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த ஒரு வணக்கத்தையும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தமிழால் வாழக்கூடிய நடுவர்களுக்கு மத்தியில் தமிழுக்காகவே வாழக்கூடிய அற்புதமான நடுவர் எங்களுடைய நாகை நாகராஜன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு. ஆனா உண்மையை ரொம்ப நல்லா ரசிக்கிறீங்க, உங்களுக்காக நல்ல மறுபடியும் ஒரு கைத்தல் கொடுங்க. அது எங்க காலேஜ் பசங்களை எப்படி தெரியுமா சார்? இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலுங்க, இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலு, நடுவுல எதுக்கடா மச்சான் நமக்கெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி எங்க பசங்கள்லாம் பெண்கள் பின்னால் சுற்றும் ஆண்களுக்கு என்னுடைய தங்கமான வணக்கங்கள். பசங்களுக்கு எந்த விதத்திலையுமே கொஞ்சம் கூட சளைச்சவங்க கிடையாதுங்க. கேரள பெண்கள் சிரிச்சா தான் அழகுனா சங்கரா காலேஜ் பொண்ணுங்களாம் முறைச்சாலே அழகுங்க, அம்புட்டு அழகு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீ வந்ததுல இருந்து உன்னை பார்த்து நிறைய முறைச்சிருக்கு. ஒரு அழகை பார்த்தால் இன்னொரு அழகுக்கு பொறாமை வரத்தானே செய்யும். அழகு என்று சொன்னது என்னை தானே? எனக்கு மனசாட்சி இருக்கு சார். இதுல வேற அக்கா முடிக்கும் போது ஒரு பாயிண்ட் வச்சுட்டு போனாங்க. ஹரிச்சந்திரனாம்ல, ஹரிச்சந்திரன் அவசரத்துக்கு பொண்டாட்டி அடமானம் வச்சவர் ஹரிச்சந்திரன். போற போக்குல உங்க பொண்டாட்டியோட சொல்லி விட்டு போயிருக்கேன் பாத்துக்கோங்க. அவங்க தான் அப்படி சொல்றாங்கன்னா நான் அப்படி கிடையாதுங்க. பொங்கல் அன்னைக்கு அடுப்பை பத்த வச்சிட்டிய. நல்ல ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க. அதாவது இன்றைய தலைமுறை அந்த திருவிழாக்களை பண்டிகைகளை கொண்டாடக்கூடியது கிராமத்திலா நகரத்திலான்னு கேட்டிருக்கீங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க, அங்கேருந்து 2 பேர் வந்து பேசினாங்க. நாங்க வந்து கிராமத்துல உறவுகளோட உறவு அதாவதுங்க இன்னைக்கு உறவுகள் எப்படி தெரியுமா? சைனாக்காரன் ஏதாச்சும் புதுசா கண்டுபிடிக்கிறேன்னா செத்து போயிடுவான், ஜப்பான்காரன் ஒழுங்கா வேலை செய்யலைனாக்கா செத்து போயிடுவான், இங்கிலாந்துக்காரன் தன்னை பத்தி பெருமையா பேசலைன்னா செத்து போயிடுவான், இந்த உறவுக்காரன் நம்ம நல்லா இருந்தாலே செத்து போயிடுவான். இப்படியாப்பட்ட உறவெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு என்னன்னா அவங்க பேசுறதை வச்சு ஒன்னு தான் கேட்கறேன். இன்னும் எங்களெல்லாம் பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. உறவு வாழ வைக்கிதான், கிராமத்துலதான் சந்தோஷமா வாழ்ந்தாங்களாம், கிராமத்துலதான் ஆஹா ஓஹோன்னு வாழ்ந்தாங்களாம். இந்த நகரத்துல உள்ள பசங்களாம் எங்கேயாவது மதிக்கிறாங்களா, அப்பா அம்மா மதிக்கிறாங்களா, ஒழுங்கா உழைக்கிறாங்களா? கிராமத்துல நீங்க எல்லாம் உழைச்சு சாப்பிடுறீங்க, நாங்க என்ன உட்காந்தா சாப்பிட்டுட்டு இருக்கோம் இங்க நாங்க. இன்னும் எங்க பசங்க மதிக்கிறது இல்ல. பசங்க எங்க பசங்க மாதிரி தங்கமான பசங்க, நகரத்துல உள்ள பசங்க மாதிரி தங்கமான பசங்க கிராமத்துல காட்ட முடியுமாங்க? எல்லாருமே சொல்றாங்க இந்த பசங்க எல்லாம் ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்கான், பொம்பளை பிள்ளை பிள்ளைனே சுத்திட்டு இருக்கான். அதுவும் இந்த பொம்பளை பிள்ளை சொல்லும், இந்த பையனை பாத்தியாடி நம்ம 5 பேரையுமே பாக்குறாண்டி. அங்க பசங்க ஏன் தெரியுமாங்க,
இப்போ ஒரு 5 பொண்ணு வந்துச்சுன்னா ஒரு பொண்ணை மட்டும் பார்க்காம 5 பொண்ணு ஏன் தெரியுமா எங்க பசங்க பாக்குறாங்க? ஏன்? ஒரு பொண்ணை மட்டும் பார்த்து மிச்ச 4 பொண்ணை விட்டுட்டா நம்ம அழகா இல்லையோன்னு மத்த 4 பொண்ணுங்க சங்கடப்படக்கூடாதேங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தாங்க எல்லா பொண்ணையும் சைட் அடிப்பான். அதனாலதான் அந்த பொம்பளை பிள்ளைங்களும் ஒரு மெசேஜ் 5 பையலுக்கு ஃபார்வர்ட் பண்ணுது. டேட்டா மிச்சப்படுத்துறோம் என்ன இப்ப? அதுல கூட கிராமத்துல உள்ள பசங்க எல்லாம் அப்பா அம்மாவை மதிக்கிறாங்களா? எங்க பசங்க என்னங்க, எங்க பசங்க பார்த்து எல்லா பசங்களுமே ஜீன்ஸ் பேண்ட் போடுவாங்க. ஏன் போடுறாங்க? அது ஒரு நாள் போட்ட பேண்ட ஒரு வாரமா போட்டு வருவான். ஏன் போடுறான்? அந்த ஜீன்ஸ் பேண்ட துவைக்கும் போது கூட எங்க அம்மா கையை வலிச்சிட கூடாதுங்கிறதுக்காக ஒரு நாள் போடுற பேண்ட 10 நாளைக்கு போட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு தாய் தந்தையருக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பசங்களை வச்சுக்கிட்டு இன்னைக்கு கிராமத்துலதான் சந்தோஷம் இருக்கு, நகரத்துல சந்தோஷம் இல்லைன்னு சொல்றீங்களே. நான் என்ன கேக்குறேன், கிராமத்துல ஒரு பண்டிகை கொண்டாடணும் அப்படின்னாக்கா நீங்களாம் என்ன செய்வீங்க? வருஷத்துல ஒரு நாள் தீபாவளி பொங்கலுக்கு மட்டும்தான் டிஃபனே செய்வாங்க. மற்ற நாள்லாம் பாருங்க, காலையில சோறு, மத்தியானம் சோறு, ராத்திரிக்கு சோறு, அப்படியே ரிப்பீட்டு. காலையில சோறு, மத்தியானம் சோறு, ராத்திரிக்கு சோறு. ஏங்க ஒரு புது துணி எடுக்கணும் அப்படின்னா கூட வருஷத்துல ஒரு நாள் தான் கிராமத்துல எடுப்பீங்க. அது அந்த காலத்துல எல்லாம் கிராமத்துல துணி எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அளவு கூட இருக்காதுங்க. அதாவது அண்ணன் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க, பண்டிகைகள் வந்து கிராமத்தை தான் கொண்டாடுறோம், கிராமத்துல தான் எல்லாமே இருக்கு, கிராமத்துல சந்தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்றேங்க. ஆறுகாட்டுதுறைங்கிற ஒரு கிராமத்துல பிறந்த பழனிசார கூட சென்னை என்ற ஆவடி நகரத்துக்கு வந்த பிறகுதான் இந்த உலகமே பார்த்து வியக்குது அப்படின்னாக்கா அவருக்கு ஒரு அந்த பேரை கொடுத்தது கூட எங்களுடைய நகரம் தானங்க. கிராமத்துல இருந்த வரைக்கும் அவர் யாருக்குங்க தெரியும்? அவங்க பெத்த அப்பாவுக்கே தெரியலையா, 6 நாள் மீச்சிருக்கிறாரு. பாத்துக்கங்க, கிராமத்துல உள்ள பெண்கள்லாம் ரொம்ப அடக்கொடக்கமான பெண்கள். நகரத்தில் உள்ள பொம்பளை பிள்ளை எங்கேயாச்சும் வந்து மதிக்குதா? நகரத்தில் உள்ள பொம்பளை பிள்ளைங்களும் ஒரு பொறுப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நீங்களும் வேற சொன்னீங்க, அதாவது புருஷன் வந்து முன்னாடி போய் பொண்டாட்டி பின்னாடி நடந்தான் கிராமம். நான் என்ன கேக்குறேன், கிராமத்துல எங்கேயாவது பொண்டாட்டிய மதிச்சிருக்கீங்களா நீங்க? முதல்ல மரியாதை கொடுத்திருக்கீங்களா? ஒரு கிராமத்துல இங்க உள்ள நீங்களாம் சரியா இருந்தா கைத்தட்டுங்க. கிராமத்துல இருக்கக்கூடிய எந்த தாய்மார்களாவது ஒரு பண்டிகையை சந்தோஷமா கொண்டாடி இருக்காங்களாங்க? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு பண்டிகை வந்துச்சுன்னா அடுப்பாங்கரையிலே உட்காந்து இருப்பாங்க. புதுசா உங்க அம்மா எல்லாம் புது துணி உடுத்தி இருக்காங்களா? அந்த சந்தோஷத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. கிராமத்துல வாழ்றவங்க என்ன சொல்லப்போனா நீங்களாம் சுயநலவாதிகள், நாங்கெல்லாம் பொதுநலவாதிகள். அங்க கைய காட்டு, இப்படிதான் நீட்டுவேன். அந்த பக்கம் நீட்டினா கேமரா தெரியாது. இப்படிதான் எங்க கிராமத்துல நீங்க என்ன பண்றீங்க? நீங்களே பலகாரம் சுடுறீங்க, அதை நீங்களே தின்னுக்குறீங்க, நீங்களே கொண்டாடுறீங்க. இதெல்லாம் ஒரு சந்தோஷமாங்க? ஆனா நகரத்துல நாங்கெல்லாம் பாருங்க நேரத்தை மிச்சப்படுத்துவோம். நாங்கெல்லாம் வீட்டுல பலகாரம் செய்யவே மாட்டோம். நாங்க பலகாரம் செஞ்சாக்கா அப்புறம் ஸ்வீட்ஸ் கடை வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் யாரு வருமானத்தை கொடுக்கறது? ஆமாங்க, கடையில போய் ஸ்வீட் போய் வாங்கினா தான் அவனுக்கு வருமானம், நீங்க வேலை பார்க்கறவங்களுக்கு வருமானம், புதுசு புதுசா துணி எடுத்தாதான் முதலீடு போட்டவங்களுக்கு வருமானம். அத்தனை பேரை வாழ வைக்கிறது எங்களுடைய நகரத்து வாழ்க்கை தானங்க. இதுல பாட்டு வேற, முப்பாட்டம் காலம் தொட்டு முப்போகம் யாரால? இன்னைக்கு யாரு முப்போகம்லாம் விளைக்கிறான்னு கேக்குற. ஒரு கிராமத்து பாட்டை கூட எங்க நகரத்து இளைஞர்கள் எடுத்து போட்ட பிறகுதான் அந்த பாட்டு கூட ஹிட் ஆகுதுன்னு சொன்னாக்கா, ஐயாரிட்டு நெல்ல போல அவசரமா சமஞ்ச ஐத்த பொண்ணு மாமனுக்கு ஆதாரமா மஞ்ச. கிராமத்து பாட்டு தானே, அன்னைக்கு கிராமத்துல போட்டீங்கல்ல, அன்னைக்கு கூட இந்த பாட்டை அதிகமா யாருக்கும் தெரியாதுங்க. இன்னைக்கு எங்களுடைய நகரத்து இளைஞர்கள் அந்த பாட்டை மறுபடியும் ரீமிக்ஸ் பண்ணி போட்ட பிறகுதான் ஒரு பாட்டு கூட இன்னைக்கு ஹிட் ஆகுதுன்னு சொன்னாக்கா, கிராமத்துல பிறந்த இளையராஜா கூட நகரத்துக்கு வந்த பிறகுதான் ஜொலிக்க ஆரம்பிச்சாரு. நகரத்தை பத்தி என்னைக்குமே அவ்வளவு கேவலமா நீங்க பேசிடக்கூடாதுங்க. இவ்வளவு எங்க காதலை பத்தி பேசுனாங்க. என்ன காதோல் பண்ணீங்க? காதோல் உங்க கிராமத்துல எங்க இந்த பொம்பளை பிள்ளைங்கலாம் முன்னாடி லவ் போய் சொன்னாக்கா அப்பாட்ட சொல்லி இன்னைக்கெல்லாம் ஆள்கிட்ட சொல்லுதுங்க. உண்மையிலே எங்க பசங்களாம் அந்த லவ் பண்ணதுக்கு எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே சார் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நானும் என் வீட்டுக்காரர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம் சார். அப்படியா? அந்த புண்ணியவனை பார்க்கணுமே, ஒன்னெல்லாம் லவ் பண்ணிருக்கான் பாரு. கிராமத்துல வந்துட்டு அந்த காதல்ன்ற ஒண்ணு கணவன் மனைவிக்குள்ள முதல்ல இருக்கான்னு கேட்டாக்க கிடையாதுங்க. ஒரு பண்டிகையை சிறப்பா கொண்டாடப்படாக்கா குடும்பத்துல சந்தோஷம் இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும், அந்யோன்யம். இப்ப எங்க வீட்டுல நான் என் வீட்டுக்காரர் இருக்கோம்ல, இப்ப ஆயுத பூஜை வந்துச்சுல்ல, ஆயுத பூஜைக்கு உங்க வீட்டுல எதெல்லாம் வச்சு நீங்க பூஜை பண்ணுவீங்க? எதெல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவோம். ஏப்பா எவ்வளோ பெரிய விளக்கம், தமிழ்நாட்டுல எந்த நடுவரும் கொடுக்காத ஒரு விளக்கம்.
அதாவது நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த புக்கு ஆ, நம்ம எந்த ஆயுதங்களால வாழ்றோமோ அந்த ஆயுதங்களை வச்சு தானே பூஜை போடுவீங்க. ஆமா. ஆனா என் வீட்டுக்காரர் இந்த ஆயுத பூஜைக்கு என்ன நிக்க வச்சு எனக்கு ஆரத்தி காட்டினாருங்க. ஏன்னா அவர் அடிக்கிற பெரும் ஆயுதம் நீதானம்மா. நானும் கேட்டேன், ஆ, ஏன் மாமா ஆயுத பூஜை அன்னைக்கு ஆயுதங்களுக்கு தானே மாமா வந்து ஒரு சூடம்லாம் காட்டணும், நீங்க என்ன மாமா எனக்கு ஆரத்தி காட்டுறீங்கன்னு கேட்டேனா, ஆ. இந்த உலகத்திலேயே என்னைய தாக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமே உன்னுடைய 2 கண்கள் தான் தங்கம், அதனாலதான் உனக்கு அப்படி கொண்டாடணும். இவ்வளவு ஏங்க? ஆனா ஒண்ணுமா, கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகுன்னு இருக்கான். உன் புருஷனுக்கும் உன் கண்ணே அழகு. ஆஹா. அப்படின்னு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படி ஆமா. சொல்லிட்டு போனோம். ம். இவ்வளவு ஏங்க? வருஷம் 365 நாள்ல நீங்க என்னைக்கு பட்டிமன்றம் கூப்பிட்டாலும் நான் வருவேன். ஏன்? பொங்கல் அன்னைக்கு மட்டும் நான் வரமாட்டேன். எப்படி? போன பொங்கலுக்கு கூட கூப்பிட்டீங்க, வந்தேன் நானு. ஆமா. இந்த பொங்கல் கூட கூப்பிட்டாரு, வர மாட்டேன்னு சொன்னேன். இந்த என் வீட்டுக்காரர் பொங்கலுக்கு இன்னும் எவனும் கூப்பிடவே இல்லை. என்னையெல்லாம் கூப்பிட்டாங்க. சரி. என் வீட்டுக்காரர் நானும் போய் கேட்டேன், ஏன் மாமா பொங்கல் அன்னைக்கு மட்டும் என்னை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கீங்க, பட்டிமன்றம் போக விட மாட்டேன்னு கேட்டேங்க நானும். சரி. பொங்கல் அன்னைக்கு நீ வெளியில போனா உன்னை கரும்பு கட்டுன்னு நினைச்சு யாராச்சும் தூக்கிட்டு போயிருவாங்க. காஞ்சிபுரத்துல யாராவது கரும்பு வாங்க போனாலும் இனிமே யோகா ஞாபகம் தான் வரும். இவ்வளவு நிறைவாக. ஏன் சார்? ஒண்ணும் இல்ல சார், அப்படியேப்பட்ட தங்கமான மனுஷனை போன வாரம் போலீஸ்ல இருந்து அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க சார். ஏன்? நானும் கேட்டேன், என்னங்க என் வீட்டுக்காரர் சரியான அப்பாவியாச்சேங்க, எவ்வளவு அடி நான் அடிச்சாலும் ரத்தமும் வராம சத்தமும் வராம வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அழுகுற மனுஷனை ஏன் அரெஸ்ட் பண்ண வந்தீங்க நானும் கேட்டேன். வீட்டுல மயில் வளர்த்தா தப்பாம்ல, பீகாக். என் வீட்டுக்காரர் என்ன வளர்க்கறாருல்ல சார். ஏய் தம்பி, வருத்தப்படாத. ஏன்டா உயரப்படுத்தணும்னு நினைக்கிறியா? அதாவது சார், நகைச்சுவைக்காக சொன்னாலுமே, அதாவது ஒரு இன்னைக்கு பண்டிகைகள்லாம் கொண்டாடுறோமாங்கிறது முக்கியம் கிடையாதுங்க, அதை குடும்பத்துல சந்தோஷமா கொண்டாடுறோமாங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு கிராமத்துல ஒரு வீட்டுல பொங்கல் வச்சு நம்ம சாப்பிடுறதுங்கிறது சந்தோஷம் கிடையாதுங்க. ஜாதி மத வேறுபாடு இல்லாம சமத்துவ பொங்கல்ன்ற ஒண்ணு நகரத்துல வச்சு நாங்க கொண்டாடுறோம் அப்படின்னாக்கா அதுதாங்க எங்களுக்கு மகிழ்ச்சி. கிராமத்துல நீங்க பொங்கலை வச்சுட்டு வானத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு சாமியேன்னு சொல்லிட்டு நீங்க கும்பிட்டீங்கன்னா அது கிராமத்துல கொண்டாடக்கூடிய பொங்கல். ஆனால் நகரத்தில் இருந்து நாங்கள் அனுப்பிய சந்திராயன் விண்கலம் வானத்தில் இருந்து இந்தியாவை நோக்கி கும்பிட்டு கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாக்கா அத கூட எங்க இளைஞர்கள் எல்லாமே சேர்ந்து நகரத்துல ஒரு திருவிழாவா கொண்டாடணும் பாத்தீங்களா. அதனாலதான் நடுவர்களே சொல்றேன், செத்தவங்களுக்கு செலை வச்சு மாலை போடுறதை விட்டுட்டு உங்களுக்கு பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க. எல்லா காலமும் எல்லா குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பா, மிகச்சிறப்பு. கிராமமே என்ற அணியில் நிறைவாக நகைச்சுவை நடிகர் எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் சவுந்தர் 3 நிமிடம் உரையாற்றுவார். அருள் பழுத்த பழச்சுவையே கரும்பே தேனே ஆரமிடே என் கண்ணி அரியவான பொருள் அனைத்தும் தரும் பொருளை கருணை நீங்கா பூரணமாய் நின்ற ஒன்றே புனித வாழிய கருதறிய கருத்ததனுள் கருத்தாய்மேவி காலமும் தேசம வகுத்து கருவியாதி விரிவனையும் கூட்டி இருபொருளை ஆட்டும் இழுப்பொருளை யான் சொல்லும் விண்ணப்பம் கேளே. இது யாருக்கு சொன்னால் அண்ணன் நாகையாருக்கு தான் சொன்னேன். ஏன்னா எல்லாரும் அவங்க விஷயத்துக்கு எல்லாம் பேசுகிறாங்க, நம்மளும் பேச மாட்டேன். இது மனப்பாடம் மட்டும் இந்த காலையிலேருந்து நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி போகி, 15 பொங்கல், 16 மாட்டுப்பொங்கல், 17 காணும் பொங்கல். அடுத்த நாள் வந்து எங்கள் ஊர்லெல்லாம், எங்கள் ஊர் நெல்லிக்கு போவோம், அந்த ஊரில் கொண்டாடுறது வெறு நாள்னு சொல்லுவாங்க. அடுத்தது திருநாள், ஆற்று திருவிழா. இந்த 6 நாளும் அமோகமாக கொண்டாடுறது நிச்சயமாக கிராமத்தில் மட்டும்தான். நகரத்தில் கொண்டாடுறதுக்கு என்னங்க இருக்கு? ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த பாட்டு கூட நான் கிராமத்தில் கற்றுக்கின பாட்டு தான். கிராமம் இல்லை என்றால் நகரம் இல்லை, 100% இல்லை. இங்கே எல்லாமே நம்ம சென்னை ஆகட்டும் இல்லை மற்ற எந்த ஊராகட்டும் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்த ஊர் தானே தவிர அங்கே நம்ம பிறந்து வளரலை. இப்போ நான் சென்னைக்கு எப்படி வந்தேன்? கிராமத்துலேருந்து தான் வந்தேன். ஸோ கிராமம் மட்டும்தான் உறவுகளையும் மதிக்கும், நட்பையும் மதிக்கும், எல்லாத்தையுமே மதிக்கும். அங்கே தானே கற்றுக்கிட்டு வந்தோம் நம்ம. ஸோ கிராமத்தில் தான் உறவு நீடித்து நிற்கும். இதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொன்று என்னென்ன இதில் ரொம்ப ஸ்பெஷலு, அண்ணன் நாகராஜ் அண்ணன் வந்து முதல்ல தீர்ப்பு சொல்லிட்டார். எங்கேயாவது நகரத்துக்கு சப்போர்ட்டாக அவர் பேசினாரா? அவங்க பேச பேச கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இல்லை இல்லை இல்லைன்னு தான் சொல்லிட்டு இவங்க பேசும்போது தான் கைத்தட்டலும் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ இப்பயே அவர் தீர்ப்பை சொல்லிட்டாரு. கிராமத்தில் தான் உறவோட பொங்கலை கொண்டாடுறோம், தீபாவளி கொண்டாடுறோம், எல்லாத்தையும் கொண்டாடுறோன்ட்டாரு. அதனால் நம்ம எல்லாரும் 13ஆம் தேதி கிளம்பிடுறோம் ஊருக்கு. பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம், சிறப்பாக கொண்டாடிட்டு வந்துடுறோம். அண்ணன் நாகராஜனிடம் முடிஞ்சால் எல்லாரும் காசு வாங்கிட்டு போங்க. நன்றி, வணக்கம். இது ஒரு நல்ல வித்தையாக இருக்குது. கடைசியாக என்கிட்ட காசு வாங்கிட்டு போகிறாராம் சார். அந்த கடைசி சொல் ஏதோ சொல்வதற்காக சொன்ன சொல் அல்ல. கிராமத்தில்தான் ஒரு பண்டிகை நடந்தால்
ஊர் பெரியவர்களிடம் உறவுகாரர்களிடம் காசு வாங்குவார்கள். பொங்கல் காசு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே பாட்டியும் தாத்தாவும் தன் சுருக்கு பைக்குள் பணத்தை சேர்த்து வைத்திருப்பார்கள். அதுதான் தமிழ் பண்பாடு என்று சொன்ன அண்ணன் சௌந்தர் அவர்களுக்கு நல்லா கைத்தட்டி பாராட்டி, நிறைவாக நட்பான நகரத்தில்தான் பண்டிகைகள் கொண்டாட இளைஞர்கள் விரும்புகிறார்கள் என்று உரை நிகழ்த்த இதோ வருகிறார் நிழல்கள் ரவி. நிஜமாக உங்கள் முன். நான் ஒரு பட்டிமன்றத்தை இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுகிறேன். என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் பட்டிமன்றத்தில் பேசுகிறேன். நட்பான நகரம், அதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். இந்த நட்பான நகரம் அப்படின்றது எப்படின்னா, நான் வந்து கிராமத்தில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன். ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த சிட்டி தான் எனக்கு ஒரு லைஃப்பை கொடுத்துருக்கு. இந்த சிட்டி இல்லைன்னா இந்த நிழல்கள் ரவி இல்லை. அதாவது நாங்கள் கோயம்புத்தூரில் பிறந்து ரவின்ற பேரோடு இங்கே சென்னைக்கு வந்து பாரதி ராஜா என்ற ஒரு மாபெரும் திரை இயக்குனர் என்னுடைய குரு அவர்களால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட நிழல்கள்னு படத்தில் நடித்தேன். நிழல்கள் ரவின்னு ஒரு அடையாளம் எனக்கு கிடைச்சது இந்த சென்னையில் தான். இதே நான் ஊரில் இருந்திருந்தேன்னா எனக்கு அந்த இது கிடச்சிருக்கு, சிறப்பு கிடச்சிருக்காது. அதே மாதிரி பொங்கல், தீபாவளி, வேறு இஸ்லாமிய பண்டிகைகள், கிறிஸ்மஸ், இந்த மாதிரி எல்லா பண்டிகையும் வந்து எந்த விதமான ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் கொண்டாடப்படுறது நகரத்தில் தான். இங்கே நம்ம நண்பர்கள் சொன்ன மாதிரி, அதாவது பிரியாணி உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வருது, என் வீட்டில் கேக் எடுத்துகிட்டு போகிறது, அவங்க வீட்டில் சக்கரை பொங்கல் வருது, இப்படி எல்லாரும் கலந்து சந்தோஷங்களை மீன்ஸ் பகிர்ந்துக்கிற ஒரே இடம் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான். இதே கிராமம் எடுத்திங்கன்னா சித்தப்பா, பெரியப்பா, மாமா எல்லாம் அந்த உறவெல்லாம் விட்டு போய் யாரும் ஒருத்தர் பார்க்காம என்றைக்கோ ஒரு நாளைக்கு மீட் பண்ணி பேசுறது. ஆனால் இந்த சென்னை அப்படி இல்லை. நட்பு தான் நம்பர் 1. அந்த நட்பு தான் எல்லாமே. ஸோ அந்த நட்பை வச்சு தான் இந்த உறவு, இந்த நகரம், இந்த வாழ்க்கை எல்லாமே அடங்கியிருக்கு. இப்போ நீங்கள் வந்து இப்போ தனுஷ் படம் ரிலீஸ் ஆகுது பொங்கலுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 காட்சிகள் சென்னையிலையும் சரி, கோயம்புத்தூர்லையும் சரி, மதுரையிலையும் சரி. ஸோ அப்போ நீங்கள் எல்லோரும் விரும்பி போகிறது தலை படம், தளபதி படம், ரஜினி படம், கமல் படம் எல்லாம் வந்து அந்த அந்த தீபாவளி பொங்கல் போது தான் சென்னையில் காலையில் ஏர்லி மார்னிங் ஷோ, 5 o'clock ஷோ, 6 o'clock ஷோ அப்படின்னு நடக்கும். இதே கிராமத்துக்கு போனால் எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. கிராமத்தில் வீட்டோட உட்காந்துருக்க வேண்டியது தான் 4 மூலையில். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நட்பான நகரம் தான் பெட்டர் ஃபார் தி செலிப்ரேஷன். அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நடுவர், தேங்க்யூ. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் என்றோ மறைந்தார் என்று தமிழ் இனமும் தமிழ் நாடும் பகைமையை மறந்து பாசத்தை நேசிக்கும் இந்த தமிழர் திருநாள் கொண்டாட்டத்தின் முதல் நாளான இந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பில் வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் மீண்டும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, ஒரு அருமையான தலைப்பு. இந்த தலைப்பிலே 2 இடத்திலே தீர்ப்பிற்கான கீவேர்டு இருந்தது. திறவுகோல் வார்த்தை அதுதான். பண்டிகைகள் கொண்டாடுவது கிராமமா நகரமா என்பது ஒரு தலைப்பு. ஆனால் இந்த தலைப்பில் இன்றைய தலைமுறை பண்டிகைகளை அதிகம் கொண்டாட விரும்புவது உறவான கிராமத்திலா நட்பான நகரத்திலா என்று கேட்டோம். நண்பர்களே, கிராமத்திலே உறவு இருக்கும், நகரத்திலே நட்பு இருக்கும். இங்கே பேசிய எங்கள் மரியாதைக்குரிய அந்த நிழல் ரவி சொன்னார், கோயம்புத்தூருக்கும் உடுமலைப்பேட்டைக்கும் இடையிலே இருக்கிற ஒரு கிராமத்தில் பிறந்த பொழுது நான் ரவியாக இருந்தேன். இந்த நகரத்துக்கு வந்த பிறகு எனக்கு நிழல்கள் ரவி என்ற பெயர் கிடைத்தது. இன்றைக்கு அந்த பெயரிலே எத்தனை உறவுகள் வந்திருக்கிறது தெரியுமா நண்பர்களே? அவர் சொன்னதை போல எனக்கு தெரிந்த திரை உலக வரலாற்றில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நடித்த 100% திரைப்படங்களில்
தன்னோடு நடிக்க வைத்த ஒரே சகோதரர் எங்கள் அண்ணன் நிழல்கள் ரவியைத்தான் என்பதை மறக்க முடியாது. அவர் மகாராஷ்டிராவிலே பிறந்து கர்நாடகாவிலே வளர்ந்து தமிழ்நாட்டிலே பாலச்சந்தரால் வந்தவர். இவர் பாரதி ராஜாவால் வந்தவர். இன்றைக்கும் அவர் இவரை தன்னுடைய சகோதரரை போலத்தான் நினைக்கிறார். இந்த நட்பு, இந்த உறவு நகரத்தில் தான் உண்டு. என் தங்கை யோகா சொன்னதை போல நகரத்திலே இருக்கிற இளைஞர்கள் பெண்களை பாதுகாப்பாக பார்ப்பது மட்டுமல்ல நண்பர்களே, இன்றைக்கு இருக்கிற தலைமுறை ஆண் யார் பெண் யார் என்று அகத்தில் புரிந்து ஜகத்தில் தெளிந்து இருக்கிற ஒரே தலைமுறை இந்த தலைமுறை தான். அதில் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. கிராமத்திலே கூட என்ன செய்வார்கள், அக்கா பொண்ணு, அத்தை பொண்ணு, மாமன் பொண்ணு இதையெல்லாம் நீ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சித்தப்பா பொண்ணு, பெரியப்பா பொண்ணு, மகள் முறையில் உள்ள பொண்ணை பத்திரமா அழைச்சிட்டு போகணும்பா. ஆனால் இன்னைக்கு நீங்கள் சாதாரணமாக யோசித்து பார்த்தீங்கன்னா கையில் வைத்திருக்கிற செல்பேசியில் பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது ஏதேனும் தன்னுடைய சக மாணவிக்கு ஏதேனும் யாரேனும் பாலியல் தொல்லையோ மற்ற விதத்தில் இடைஞ்சலோ கொடுத்தால் முதலில் புகார் தெரிவித்து அந்த பெண்ணை காப்பாற்ற தொழில்நுட்ப உதவி செய்கிற ஒரே நண்பர்கள் அந்தந்த பெண்களுக்கு அமைந்த ஆண் நண்பர்கள் தான் என்பதை இன்னமும் நகரம் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சில விதிவிலக்குகளை வைத்து நகரத்தில் இருக்கிற இளைஞர்கள் எல்லோரையும் சொல்லிவிட முடியாது. நண்பர்களே, கிராமத்திலே நாம் படித்திருந்தாலும் அடுத்தவர்களோடு உறவு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் எந்த இனம் எந்த சாதி என்று பார்த்து பேசு என்று நம்மிடம் சொல்லுகிற பெற்றோர்கள் உண்டு. யோசித்து பாருங்கள். தன் திருமண பத்திரிகையில் ஒன்றுவிட்ட பெரியப்பாவின் பெயருக்கு பின்னால் மிராசுதாரர் என்று போடவில்லை என்று, கல்யாணத்துக்கு வரமாட்டேன் என்று அறிவால் எடுத்து பேசுகிற உறவுகாரர்கள் உண்டு. அழைப்புதலே கொடுக்காவிட்டாலும் தன் நண்பனின் திருமணத்துக்கு வந்து எச்சி இலையை எடுத்து போடுகிற நண்பர்கள் நகரத்தில் இன்னமும் அதிகம் உண்டு என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தன் பெயர் இல்லை என்று வராத உறவு எங்கே? பெயரே போடவிட்டாலும் வந்து பணி செய்கிற நண்பர்கள் எங்கே? இன்னைக்கு நகரம் எவ்வளவு செழிப்பாக போய்விட்ட தெரியுமா நண்பர்களே? ஒரு அபார்ட்மெண்ட்டில் இருப்பவர்களை அடுத்த வீடு தெரியாதவர்கள் என்று சொல்லுவார்கள். அடுத்த வீட்டில் யார் இருக்கிறார் என்று சொல்ல தெரியாது. ஆனால் இந்த வீட்டிலே சமைக்கிற பொங்கலை தன் வீட்டு குழந்தையிடம் கொடுத்து அடுத்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்களிடம் கூட கொடுத்து பண்டிகைகளை பரிமாறுகிற பக்குவம் இன்றைக்கு நகரத்தில் இருக்கிறது. கிராமத்திலே கூட நீங்கள் கொண்டு போய் எல்லா உணவையும் எல்லா பலகாரங்களையும் எல்லா வீட்டுக்கும் தர முடியாது. இன்னும் சொல்ல போனால் கிராமப்புறத்தில் இருக்கிற கோயில்களிலே கிடா வெட்டி பூஜை போடுகிற பொழுது தலைக்கறி சாப்பிடுவதற்கென்று ஒரு இனம், முடி திருத்திய அந்த ரோமங்கள் போக்கிய தோல் சாப்பிடுவதற்கென்று ஒரு இனம் என்று பாகுபாடு இருக்கிறது. இந்த நகரத்தில் தான் மெரினா கடற்கரையிலே காணும் பொங்கல் என்று எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து மகிழ்ச்சியாக அந்த கடற்கரையில அலைகளின் எண்ணிக்கையை விட மனம் நிறைந்த மகிழ்ச்சி அலைகளை பரிமாறுகிற மக்கள் பெரும் நகரங்களில் இருக்கிறார்கள். நீங்க அதை விட யோசிச்சு பார்த்தீங்கன்னா நகரத்தில் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு எது தெரியுமா? தான் மட்டும் படிக்க வேண்டும், என் பிள்ளை பட்டம் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் கிராமத்தில் இருக்கிறார்கள். தன்னோடு இருக்கிற சக மாணவனும் போட்டித் தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்று சொல்லித் தருகிற மாணவர்கள் நகரத்தில் இருக்கிறார்கள். இளைஞர்கள் இன்னைக்கு நகரத்தில் பண்டிகை கொண்டாடுவதை விரும்புகிறார்கள். புத்தாண்டு அன்று இரவு 12 மணிக்கு எதிரில் போகிற எல்லாரையும் பார்த்து ஹாப்பி நியூ இயர் என்று கத்துகிற மனப்பாங்கு நகரத்தில் இருக்கு. ஆனால் எந்த கிராமத்திலும் ராத்திரி 12 மணிக்கு வெடி வெடித்து அப்பா புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னால் அடிதடி நடக்குமே தவிர ஹாப்பி நியூ இயருக்கு ரிட்டர்ன் வராது.
நீங்கள் அப்போ இன்றைய தலைமுறையின் மனம் எப்படி மாறி இருக்கிறது தெரியுமா? சமாதானத்தை நோக்கி அல்ல, சகோதரத்துவத்தை நோக்கி இருக்கிறது. ஆனால் இந்த நகரத்திலே இங்கே பேசிய நம்ம நண்பர் சண்முகம் சொன்னார், இந்த நகரத்திலே கூட பறையடித்து கொண்டாடுகிறோம், மேலம் வைத்து கொண்டாடுகிறோம். இதை தாண்டி நகரத்துக்கென்று ஒரு அடையாளம் கானா பாடல்கள் என்று ஒன்று வந்துவிட்டது. அவன் எதை பேச நினைக்கிறானோ, எதை சொல்ல நினைக்கிறானோ, அவனுக்கு தகுந்த தாளத்தில் அந்த பாடலை பாடி அந்த பண்டிகையை கொண்டாடுகிறான். இன்றைக்கு கானா பாட்டு பாடினாலே மிகப்பெரிய ஆளாக முடியும், அது நகரத்திலே. ஆனால் இது எல்லாவும் செய்தாலும் நகரத்தின் மீது ஏன் நமக்கு ஒரே ஒரு வருத்தம் இருக்குது என்று சொன்னால், இது அத்தனையும் சமம், இது அத்தனையும் சகோதரத்துவம். ஆனால் இதை தாண்டி கிராமத்தில் எதிடா இருக்குதுன்னா, எங்கள் அருமை சகோதரர் சவுந்தர் சொன்னதை போல நாங்கள்லாம் கிராமத்திலிருந்து வந்தவர்கள் தான். ஆனால் பண்டிகைகள் என்று வந்தால் பஸ் நிரம்பி போகிறது, ரயில் நிரம்பி போகிறது, விடிய விடிய படிகளில் உட்கார்ந்து பயணம் செய்து போகிறான். நண்பர்களே, விடிந்தால் பொங்கல் என்று தெரிந்தும் கூட விடிய விடிய பயணம் செய்துவிட்டு தன்னுடைய தாயையும் தந்தையையும் தாத்தாவையும் பாட்டியையும் பார்த்துவிட்டு அந்த நேரத்தில் அந்த பண்டிகையிலே கண்கள் தூக்கமில்லாமல் சிவந்திருந்தாலும் அது ஏண்டா தம்பி சிவந்திருக்குன்னு கேட்டா அடுப்பு புகை ஒத்துக்கலாமான்னு சொல்லி அம்மாவை ஆறுதல் படுத்துகிற அற்புத பண்பும் அன்பும் கிராமத்தில் மலருமே தவிர நகரத்தில் இல்லை என்பதை நாம் யோசிக்கலாம். அது மட்டுமல்ல, அந்த பண்டிகையை கொண்டாடுகிற முறை, பொங்கல் என்றால் இப்படித்தான் இருக்கணும். 3 செங்கலை வச்சு அதில் மண்பானையை வச்சு மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து, நீங்கள் தமிழன் பண்பாடோடு வச்சான் மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்தை வச்சு அந்த பொங்கலை வைக்கிற பொழுது, நண்பர்களே, வீட்டில் உள்ள பெரியவர்களெல்லாம் தன் வீட்டில் உள்ள குழந்தைகள்கிட்ட ஒரு எவர் சில்வர் தட்டையும் அந்த பொங்கலுக்கு வைக்கிற சவுக்கு குச்சையும் கையில் கொடுத்துருப்பாங்க. அந்த மண்பானையில் பாலை ஊற்றி அந்த பால் பொங்கி வருகிற பொழுது, அந்த பொங்கி வருகிற பால் கிழக்கு திசையாக வந்தால் ஒரு பலன், மேற்கு திசையாக வந்தால் ஒரு பலன். இந்த பலனை அவர்கள் பேசுகிற பொழுது அடுத்தவர்களுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக குழந்தைகள் கையில் கொடுத்திருக்கிற தட்டின் ஒளியிலே அவர்கள் தட்டுகிற பொழுது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று சொல்லுகிற அந்த மகிழ்ச்சி ஒளியில் பின்னணி கொடுக்கிற அந்த குழந்தைகளின் விரல், உண்மையில் சொல்லுகிறேன், எத்தனை இசைஞானி இசையை விட பொங்கல் என்று கேட்கிற அந்த தட்டொலிக்கு ஈடு இணை இந்த உலகத்திலேயே இல்லை. இந்த வீட்டில் ஒலி கேட்டு விட்டால் பக்கத்து வீட்டிலே சொல்லுவான், அம்மா அவனுக்கு பொங்கலோ பொங்கல் சொல்லிட்டான், நீ தயவு செஞ்சு பாலை பொங்க வைமா அம்மா. பாலே பொங்கலைனாலும் சும்மா தட்டெடுத்து அடித்து பொங்கலோ பொங்கல் சொல்கிறான். ஏன் தெரியுமா? அவர்கள் வீட்டில் பொங்கியவுடன் நம் வீட்டிலும் பொங்க வேண்டும். பொங்கினால்தான் நம் வீட்டிலே இருக்கிற அன்பு பொங்கும், அறிவு பொங்கும், பண்பு பொங்கும், பண்பாடு பொங்கும் என்கிற அந்த பொங்கல் திருநாள் கிராமத்திலே வைத்து செய்துவிட்டு மதியம் அந்த பொங்கலை பரிமாறுகிற பொழுது அதிலே தயிர் ஊற்றி மேலே 3 வாழைப்பழ துண்டுகளை வைத்து இறைவனுக்கு படைப்பதை போல நான் பண்பாட்டின் அடையாளமாக முதல் நாள் சூரியனுக்கு படைத்து கொண்டாடுகிற மரபு இன்னமும் கிராமத்தில் காப்பாற்றப்படுகிறது, நகரத்தில் அது மாற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அண்ணன் பழனி என்ன சொன்னாரே, ஜல்லிக்கட்டு, அந்த ஜல்லிக்கட்டில் நீங்கள் சொல்வதை போல நகரத்தில் உள்ள இளைஞர்கள் போனால் வாழை பிடிப்பான், கொம்பை பிடிப்பான். கிராமத்தில் இருக்கிற இளைஞன் போனால்தான் அந்த மாட்டின் திமிலை பிடிப்பான். அந்த திமிலை பிடிப்பதற்குத்தான் ஏறு தழுவுதல் என்று இலக்கியம் சொன்னது. அந்த திமிலை அடக்குகிற பண்பாட்டை கற்றுக் கொடுத்தது கிராமம். அந்த திமிலை அடக்குவது மட்டுமல்ல, காளையை அடக்கிற பொழுது சுற்றி இருக்கிற கன்னியர்கள் இவன் என் முறை என்று நினைத்து அவனை முறைக்காமல் இறைவனுக்கு சமமான
உறவை கொடுக்கிற வாய்ப்பு அந்த ஏறு தழுவுதல் நிகழ்ச்சியில் நடக்கிறது என்று சொன்னால், பண்பையும் பண்பாட்டையும் அன்பையும் தேடி பண்டிகைகளை கொண்டாட விரும்புகிற இன்றைய தலைமுறை அந்த முறைகளை தங்கள் கைகளிலே இருக்கிற செல்பேசியில் எடுத்து யூடியூப் போன்ற சமூக தளங்களில் ஒளிபரப்பி எங்கள் கிராமங்களில் இந்த பண்டிகை இப்படி புகழ்பெற்று இருக்கிறது என்று உலகத்துக்கே பறைசாற்றுகிற தமிழ் பண்பாட்டை கொண்டாட விரும்புகிற இளைஞர்கள் நட்பாக இருக்கிற நகரத்தை விட தமக்கு உறவாக இருக்கிற கிராமத்தில்தான் அதிக மகிழ்ச்சி அடைகிறார்கள், கொண்டாட விரும்புகிறார்கள் என்ற காரணத்தினால் இன்றைய தலைமுறை தகவல் தொழில்நுட்ப அறிவியலிலே வளர்ந்திருந்தாலும் அடி தளமாக இருக்கிற கிராமங்களில்தான் தங்களது பண்டிகைகளை தெளிவாக, அறிவாக, அன்பாக, இன்பமாக கொண்டாட விரும்புகிறார்கள். எனவே இந்த பட்டிமன்றத்தின் மூலம் வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தமிழர்களுக்கும் சொல்லுகிறோம், பண்டிகைகளை இன்றைய தலைமுறை கொண்டாட அதிகம் விரும்புவது நட்பான நகரத்தை விட உறவான கிராமத்தில்தான் என்ற என்னுடைய பணிவார்ந்த தீர்வினை சொல்லி இது நாள் வரை இருந்து கேட்ட எல்லோருக்கும் இன்தமிழால், செந்தமிழால், பைந்தமிழால் நன்றி தெரிவிப்பதோடு நிறைவாக, இறுதியாக, கடைசியாக ஒன்றே ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். போயிட்டு வரேன்.